தி. ஜ. ரங்கநாதன் அவர்கள் எழுதிய சிலிர்ப்பு புகழ்பெற்ற அருமையான சிறுகதை. திருச்சிராப்பள்ளியிலிருந்தே புறப்படுகிற வண்டி அது. மாயவரத்தோடு நின்றுவிடும். 10:30 மணிக்கு தொடங்கி 3 மணியோடு அதன் வாழ்வு முடிந்துவிடும். மதுரை, மானாமதுரை, ஈரோடு என்று எல்லா வண்டிகளையும் அனுப்பிவிட்டு திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் புயல் புகுந்து விளையாடின தோப்பை போல ஒரே வெளிச்சமாக ஹோவென்று வெறிச்சிட்டு கிடந்தது. வாழைத்தோழி, ஆரஞ்சு தோழி, எச்சில் பொட்டலம், தூங்கு மூஞ்சிகள் இவற்றை தவிர ஒன்றையும் காணவில்லை. வண்டி புறப்பட இன்னும் 1/2 மணிதான் இருக்கிறது. என்ஜின் கார் ஒன்றும் வரவில்லை. வண்டிக்கு வண்டி ஒரு பரட்டை, அழுக்கு, இப்படி ஏதாவது தூங்கி கொண்டிருந்தது. பெங்களூர் எக்ஸ்பிரஸில் இறங்கி வந்த குடும்பம் ஒன்று 2ஆம் வகுப்பில் ஜாமான்களை போட்டு காவலுக்கு வைத்துவிட்டு எங்கேயோ போய்விட்டது. எக்ஸ்பிரஸ் வண்டி சென்றால் என்ன கூட்டம், வரும்போது என்ன வரவேற்பு, என்ன உபச்சாரம், போகும்போது எவ்வளவு கோலாகலம். இது நாதி இல்லாமல் அழுது ஒழிந்தது. ஷட்டிலும் கேடுகட்ட ஷட்டில். ரயில் ஜாதியில் கூட ஏழை பணக்காரன் உண்டு போல் இருக்கிறது. நான் தனியாக கடைசி பெட்டிக்கு முன் பெட்டியில் உட்கார்ந்தேன். பக்கத்தில் என் பையன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான். தலைமாட்டில் கையிலிருந்து நழுவிய ஆரஞ்சு உருண்டு கிடந்தது. அதை பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்தது. பையனை பெங்களூரிலிருந்து அழைத்து வருகிறேன். மாமா சம்சாரம் ஊருக்கு வந்திருந்த போது அவனை அழைத்து போயிருந்தாள். நான் காரியமாக பெங்களூர் போனவன் அவனை அழைத்து கொண்டு வந்தேன். பெங்களூர் சிட்டி ஸ்டேஷனில் மாமா ரயில் ஏற்றிவிட வந்திருந்தான். ரயில் புறப்பட 5 நிமிஷம் இருக்கும்போது ஆரஞ்சு பழக்காரனை பார்த்து ஆரஞ்சுப்பா ஆரஞ்சுப்பா என்று பையன் முனகினான். மாமா காதில் விழாதது போல அந்தண்டை முகத்தை திருப்பிக் கொண்டார். பையனை சுடுகிறார் போல, சுட்டு விடுகிறார் போல ஒரு பார்வை பார்த்தேன். அவன் வாய் மூடிக்கொண்டது. ஆனால் வண்டி புறப்பட்டதுதான் தாமதம். ஆரம்பித்து விட்டான். 6 வயது குழந்தை. எத்தனை நேரம்தான் அடக்கி கொண்டிருப்பான். எப்பா பா, என்னடா கண்ணு, பிச்சி மாமாவுக்கு வந்து 9,000 ரூபாய் சம்பளம், பணக்காரர், இவ்வளவு பணக்காரர்ப்பா என்று கையை கடவாதிய அளவுக்கு அகற்றி மோவை நீட்டினான். குறை சொல்கிறார் போல. அதுக்கு என்ன இப்ப? வந்து சித்த முன்னாடி ஆரஞ்சு கேட்டேன் இல்லையோ, வாங்கி கொடுக்காம எங்கேயோ பார்த்துட்டு நின்னாருப்பா. அவர் காதில் விழுந்திருக்காது. விழுந்திருந்தா வாங்கியிருப்பார். நான் இறைஞ்சிதான்ப்பா சொன்னேன். பின்ன ஏன் வாங்கி கொடுக்கல? கேள்வியை நானே திருப்பி கேட்டுவிட்டேன். பையன் திணறினான். வந்துப்பா, பிச்சி மாமாவை ஒரு 3 கால் சைக்கிள் வாங்கி தானே, தரேன்னு ஏமாத்தி விட்டாருப்பா. இப்ப என்னத்துக்குடா வாங்கணும்? நான் வாங்கி தரேன். நீ எப்படி வாங்கி தருவியா? உனக்கு 100 ரூபாய் தானே சம்பளம்? உனக்கு யார் சொன்னா? பிச்சி மாமா தான் சொன்னா. உன்கிட்ட சொன்னாரா உங்க அப்பாவுக்கு 100 ரூபாய் தான் சம்பளம்னு? என்கிட்ட இல்லப்பா, மாமி கிட்ட சொன்னா. நீங்க மெட்ராஸ்ல லெட்டர் எழுதியிருந்தே பாரு, பிள்ளையார் பூஜை அன்னைக்கு. அப்ப சொன்னா மாமிகிட்ட, வெறுமே நீ மெட்ராஸுக்கு போறியாம், உனக்கு அருணாக்குடி வாங்க முடியாதாம். இது எதுடா ஆபத்து? சரி, நாளை ஆச்சு, நீ படுத்துக்கோ. எனக்கு மோட்டார் வாங்கி தரியா? தரேன். நிஜ மோட்டார் இல்லை, கீ கொடுக்குற மோட்டார், இவ்வளோண்டு இருக்குமே அது. அதான் வாங்கி தரேன். அப்பா ஆரஞ்சுப்பா, நீ தூங்கு. திருச்சிராப்பள்ளி வந்த உடனே வாங்கி தந்துடுறேன். போப்பா. இப்போ எங்கடா வாங்குறது? ரயில் போயின்னு இருக்கிற போது. அப்படின்னா ஒரு கதை சொல்லு. அப்படி கேளு, நல்ல கதையாக சொல்கிறேன். ஒரே ஒரு ஊரில் பாதி கதையிலேயே பையன் தூங்கி விட்டான். குழந்தை நல்ல சமுத்து சார், ரூடாக இருக்கான், ஆளை எப்படி ஸ்டடி பண்ணுறான் என்று திடீரென்று எதிரே இருந்தவர் மதிப்புரை வழங்கினார். அதுதான் தலை பெருசாக இருக்கு என்று பையனை பார்த்தேன். தலை சற்று பெரிதுதான். அவனுக்கு எடுப்பான முகம், மூக்கும் மொழியுமான முகம், முழுவென்ற சரீரம், தளதளவென்ற தளிரை போன்ற தோல். கன்னத்தில் தெரிந்தும் தெரியாமலும் இருந்த பூனை மயிர் ரயில் வெளிச்சத்தில் மின்னிற்று. தலைமயிர் வளையமாக மண்டி அடர்ந்து பாதி நெற்று வரை விழுந்திருந்தது. அழகில் சேர்க்க வேண்டிய குழந்தைதான். நாளை மத்தியானம் அம்மாவை பார்க்கத்தான் போகிறான். அதுவரையில் யாரோ அனாதையை பார்ப்பது போல் இருந்தது எனக்கு. தாய் பக்கத்தில் இல்லாவிட்டால் குழந்தைக்கு சோபை ஏது? குழந்தையை 2-3 தடவை தடவி கொடுத்தேன். கபடமில்லாத இந்த குழந்தையை எப்படி ஏமாற்ற துணிந்தது பிச்சி மாமாவுக்கு? கிருபன் என்று வேலைக்கு போன நாள் முதல் வாங்கின பிரக்யாதி போதாதா? குழந்தையிடம் கூடவா வாங்க வேண்டும்? சரிதான், போனால் போகிறது என்று விட்டுவிடக்கூடிய வலுவும் எனக்கு இல்லை. குழந்தையின் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் துன்பம் கிளர்ந்தது. சிறிய அற்பமான நிகழ்ச்சி, ஆனால் எனக்கு தாங்கவில்லை. பிச்சி மாமா எத்தி பிழைக்கிற வித்தைகள், பிறந்தது முதல் உள்ளும் புறமும் ஒன்றாமல் அவன் நடத்தி வருகிற வாழ்க்கை, பெண்டாட்டியிடம் கூட உண்மையில்லாமல் அவன் குடும்பம் நடத்துகிற வெற்றி எல்லாம் நினைவில் திரண்டு சுழல் வண்டுகளைப் போல சுற்றி வந்தன. ராத்திரி முழுவதும் அதே தியானம், தூக்கமே இல்லை. திருச்சி வந்ததும் ஆரஞ்சு வாங்கினேன்.
எப்பா இதை ஊருக்கு போய் திங்கிறேன்ப்பா, அம்மா உரிச்சு கொடுப்பா, கையில் வாங்கி திங்கிறேன்ப்பா என்று கெஞ்சினான். ஆல்ரைட், அப்படியே செய். வண்டி புறப்பட இன்னும் 1/2 மணி இருந்தது. தாகம் வரட்டிற்று. இறங்கி போய் தண்ணீர் குடித்துவிட்டு வெற்றிலை போட்டுக்கொண்டு வந்தேன். திரும்பி வரும்பொழுது யாரோ ஒரு அம்மாள் என் பெட்டியில் ஏறிக்கொண்டிருந்தால், கூட ஒரு பெண். எதிர்த்த பலகையிலேயே உட்கார்ந்து கொண்டார்கள். இதுதானே மாயவரம் போகிற வண்டி? இதேதான். எப்போ புறப்படும்? இன்னும் 25 நிமிஷம் இருக்கு. நீங்கள் எதுவரையில் போறேன்? நான் கும்பகோணம் போறேன். உங்க குழந்தையா? ஆமாம். அசந்து தூங்குறானே. பெங்களூரிலிருந்து வரும், அலுப்பு, தூங்குறான். நீயும் படுத்துக்கிறியா? இல்லை மாமி, தூக்கம் வரல என்றது அந்த பெண். கொஞ்சம் தூங்குடி குழந்தை, ராத்திரி முழுக்க போயாகணும். நாளைக்கு வேற, நாளன்னைக்கு வேற போகணுமே. இல்லை மாமி, அப்புறம் தூங்குறேன். அம்மாளுக்கு 40 வயது இருக்கும், இரட்டை நாடி, ருமானி மாம்பழம் மாதிரி பளபளவென்று இருந்தாள். காதில் பழைய கட்டிங், ஒரு பெரிய ப்ளூ ஜாக்கர் தோடு, மூக்கில் வைர பேசரி, கழுத்து நிறைய 7-8 வடம் சங்கிலி, கையிலும் அப்படியே. மாம்பழ நிற பட்டுப்புடவையை நெற்றியில் பளீரென்று ஒரு மஞ்சள் குங்கும வட்டம், பார்க்க பார்க்க கண்ணுக்கு நிறைவான தோற்றம். பக்கத்தில் ஒரு தோல் பெட்டி, ஒரு புது குமுட்டி அடுப்பு. அந்த பெண்ணுக்கு 8 வயது இருக்கும். மாநிறம், ஒட்டி உலர்ந்த தேகம், குச்சி குச்சியாக கைகளும் கால்களும். கண்ணை வெளிச்சம் போட்டு பார்க்க வேண்டியிருந்தது. எண்ணெய் வழிகிற முகம், தூங்குகிறார் போல ஒரு பார்வை. கையில் ஒரு கருப்பு ரப்பர் வலை, புதிதாக முடமுடவென்று ஒரு சீட்டி பாவாடை, சிவப்பு பூ போட்ட வாயில் சட்டை, அதுவும் புதிதுதான். கழுத்தில் ஒரு பட்டை அடித்த கருப்பு கண்ணாடி மணிமாலை. பக்கத்தில் ஒரு சீட்டி பாவாடை கொசுவி முறுக்கி சுருட்டி கிடந்தது. அதிலே ஒரு சட்டையும் திணித்திருந்தது. அந்த அம்மாளுக்கும் பெண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? எப்படி கேட்பது? வண்டி புறப்படுகிற சமயத்திற்கு ஒரு மலைப்பழக்காரன் வந்தான். ஒரு சீப்பு வாங்கி ஒரு பழத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்தேன். பதில் பேசாமல் வாங்கி கொண்டது. சாப்பிடு சாப்பிடு என்று அந்த அம்மாள் சொன்னதும் உரித்து வாயில் போட்டுக்கொண்டது. இந்த பொண்ணு கல்கத்தாவுக்கு போகிறது. கல்கத்தாவுக்கா? ஆமாம், நம்ம பக்கத்து மனுஷா ஒருத்தர் அங்கே பெரிய வேலையில் இருக்காராம். அங்கே போகிறது. ராத்திரி மாயவரத்தில் அவளோட சேர்த்து விடணும். நல்ல பொண்ணு, சாதுவா சமர்த்தா இருக்கு. பிறகு நானே கேட்க ஆரம்பித்து விட்டேன். உன் பேர் என்னம்மா? காமாட்சின் பேரு. குஞ்சின்னு கூப்பிடுவா. கு கு என்ன பெரிய பேஷா போடுறேன் என்று அந்த அம்மாள் சிரித்தாள். இவ எப்படி 2 பேரை சமாளிக்கிறாள்னா? எனக்கும் சிரிப்பு வந்தது. அதுவும் சரிதான். ஆனால் நான் நினைச்சது வேற. எனக்கு காமாட்சின்னு ஒரு தங்கை இருக்கா. இந்த சாயலாத்தான் இருப்பா. நல்ல தெம்பான இடத்துல தான் கொடுத்தது. ஆனால் மாப்பிள்ளை ரொம்ப உபகாரி. யாருக்கோ மேலோப்பம் போட்டார் 20,000க்கு. அவன் திடீர்னு வாயை பிளந்துட்டான். அவர் குடும்பம் நொடிச்சு போயிடுத்து. ரொம்ப கஷ்டப்பட்டார். என்னதுதான் சொல்லி மாளாத கஷ்டம். இப்போத்தான் 4-5 வருஷமா அவர் ஒரு வேலைன்னு கிடைச்சி பிக்கல் படுங்கள் இல்லாமல் இருக்கார். அவள் கஷ்டம் முடிஞ்சிடுத்து. அவளுக்கு அடுத்தவ இன்னொரு தங்க, குஞ்சுன்னு பேர். அவளுக்கு கல்யாணம் பண்ண அலையா அலைஞ்சோம். கடைசியில் எனக்கு அத்தை பெண் ஒருத்தி இருந்தா. அவளுக்கு குழந்தை இல்லை, சீக்குக்காரி. என் புருஷனுக்கே அவளை கொடுத்துடணும்னு தலைகீழா நின்னா. அப்படியே பண்ணிட்டார் எங்கள் அப்பா. ஆனால் கல்யாணமான நாள்லேருந்து அவள் பட்ட பாடு நாய் படாது. 10 வருஷம் கழிச்சு ஒரு பிள்ளை குழந்தை பிறந்திருக்கு. 3ஆம் வருஷம். அதுக்கு பிற்பாடுதான் அந்த வீட்டில் அவளும் ஒரு மனுஷின் தலை தூக்கி நடமாடின்னு இருக்கா. 1000 இருக்கட்டும், பெண் இருக்க பெண் கொடுக்கலாமோ? என்ன பண்ணுறது, பிராப்தம். இவ பேரை கேட்ட உடனே ஞாபகம் வந்தது. 2 பேரும் ஒரே இடத்துல அமைஞ்சிருக்கேன் தான் பேஷ் போட்டேன். அந்த பெண் எப்படி இந்த பேச்சை வாங்கி கொண்டது என்று புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே தூங்கும் பார்வையுடன், முகத்தில் ஒரு அசைவு, மாறுதல் இல்லாமல் எல்லாவற்றையும் கேட்டு பார்த்து கொண்டிருந்தது. குழந்தை, உனக்கு அப்பா அம்மா இருக்காளா? இருக்கா. அப்பா என்ன பண்றார்? 1வது வாத்தியார். அக்கா, தங்க, அண்ணா, தம்பியெல்லாம் இருக்காளா? இருக்கா. 4 அக்கா, 2 அண்ணா, ஒரு தம்பி இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு தங்க. அக்காவுக்கெல்லாம் கல்யாணம் ஆயிடுத்தா? 3 பேருக்கு ஆயிடுத்து. 2வது அக்கா 4 வருஷம் முன்னாடி புறப்பட்டு போயிட்டா. எங்களோட தான் இருக்கா. அண்ணா என்ன பண்றான்? பெரிய அண்ணா கிளப்ல வேலை செய்கிறான். சின்ன அண்ணா சகின்பாரம் வாசிக்கிறான். நீ வாசிக்கலையா? இல்லை, அண்ணா ஒருத்தந்தான் வாசிக்கிறான். எங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்க முடியல அப்பாவுக்கு. அதுக்காக நீ வேலைக்கு போறியாக்கும்? ஆமாம், மத்தியான சாப்பாட்டுக்கே எல்லோருக்கும் காண மாட்டேங்கிறது. உனக்கு என்ன வேலை செய்ய தெரியும்? 10 பாத்திரம் தேய்ப்பேன், காபி டீ போடுவேன், இட்லி தோசைக்கு மாவு அரைப்பேன், குழம்பு ரசம் வைக்க தெரியும், குழந்தைகளை பார்த்துப்பேன், கோலம் போடுவேன், அடுப்பு மெழுகுவேன், வேஷ்டி புடவை துவைப்பேன். புடவை துவைப்பியா? உனக்கு புடவையை தூக்க முடியுமோ? நன்னா துவைக்க தெரியும்.
இதெல்லாம் எங்க கத்துண்டே? ராமநாதையர்னு ஒரு ஜட்ஜி இருக்கார், அவாத்துல தான் கத்துண்டேன். ம். சர்வீஸ் ஆனவளா? அவாத்துல எத்தனை வருஷம் இருந்த? 3 வருஷமா இருக்கேன். 3 வருஷமா? உனக்கு என்ன வயசாகிறது? இந்த ஆவணிக்கு 9 முடிஞ்சு 10வது நடக்கிறது. 7 வயசுல உனக்கு வேலை கிடைச்சிட்டுது. தேவலை. என்ன சம்பளம் கொடுப்பா? சம்பளம் கிடையாது. 2 வேளை சாப்பாடு போடுவா. தீபாவளிக்கு பாவாடை சட்டை ஒரு ஜோடி எடுத்து கொடுப்பா. இந்த சட்டையா யார் வாங்கி கொடுத்தா? அவாதான். கோலம் போட்டு அடுப்பு மெழுகி புடவை துவைச்சி குழந்தைய பார்த்துண்டு தோசைக்கு அரைச்சி எல்லாம் பண்ணினதுக்கு இந்த அரைனா சீட்டி தான் கிடைச்சதா அவளுக்கு? கிழிசலா பார்த்து பொறுக்கி எடுத்து கொடுத்துருக்குறாளே. நீ நல்லதா வாங்கி கொடுக்க சொல்லி கேட்கப்படாதோ? ஜட்ஜி வீட்டில் சாப்பிட்டு இருந்தேங்கிற, உன் உடம்ப பார்த்தா அப்படி தெரியலையே. பஞ்சத்தில் அடிபட்டாப்புல கண்ணுக்கிண்ணெல்லாம் உள்ள போய் ஒட்டி உலர்ந்து நாய் பிழிங்கினா போல இருக்கியே. பெரிய மனுஷெல்லாம் தனி ரகம்னு உங்களுக்கு தெரியாது போல இருக்கு. அவர் வத்தல் குழம்பு சுட்ட அப்பளம் மிளகு ரசம் இதைத்தான் பாதி நாள் சாப்பிடுவா. ராத்திரி பருப்பு துவையலும் ரசமும் தான் இருக்கும். ஆனா அவ உடம்பு என்னவோ நிகு நிகுன்னு தான் இருக்கும். அது தனி உடம்பு. நம்ம போல அன்னாடங்காட்சிகளுக்குத்தான் இதெல்லாம் ஒத்துக்காது. 2 நாளைக்கு இப்படி சாப்பிட்டா வாய் வெந்து கண் குழிஞ்சி சோர்ந்து சோர்ந்து வரும் என்று அம்மாள் தன்னையும் என்னோடு சேர்த்து பேசினாள். மரியாதைக்குத்தான் அப்படி சொல்லியிருக்க வேண்டும். உடனே ஏதோ தவறாக பேசிவிட்டவள் போல, நான் என்னவோ பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கேள் என்று கேட்டாள். பயப்படாதீங்கோ, நானும் அன்றாட காட்சிதான். தாலுக்காவில் குமாஸ்தா. தஞ்சாவூர் ஸ்டேஷன் வந்து கொண்டிருந்தது. துண்டை போட்டுட்டு போறேன், கொஞ்சம் இடத்த பார்த்துக்கோங்கோ. சாப்பிட்டுட்டு குழந்தைக்கும் சாப்பாடு பண்ணி அழைச்சிட்டு வந்துட போறேன். இன்னும் சாப்பிடலையா நீங்க? ஏம்மா, நீ என்ன சாப்பிட்ட? காலமே பழையது சாப்பிட்ட. எங்கே? ஜட்ஜி ஆத்துல தான். பார்த்தேலா, பெரிய மனுஷான்னு இப்படின்னா இருக்கணும். ஊருக்கு போகிற குழந்தைக்கு 3 வருஷம் வீட்டோடு கிடந்து உழைச்சிட்டு இருந்த பெண்ணுக்கு கொஞ்சம் நல்ல சாப்பாடாக போட்டு அனுப்பி வச்சாதான் என்ன? 9:15 மணிக்கு நான் புறப்படுற போது கொண்டு வந்து விட்டா. அதுக்குள்ளே சமையல் பண்ண முடியாதா என்ன? நல்ல குளிர்ந்த மனசு. பழையது சாப்பிட்ற ஆச்சாரம் அத்து போயிட போகிறதேன்னு கவலைப்பட்டு போட்டா போல இருக்கு. ஏன் குழந்தை, அவாத்துல யாராவது பழையது சாப்பிடுவாளா? நான் தான் சாப்பிடுவேன். சரி, இப்போ பசிக்கிறதா உனக்கு? இல்லை. ஏதாவது சாப்பிடுமா? சரி மாமி. நீங்கள் ஒரு பொட்டலம் சாம்பார் சாதமும் ஒரு தயிர் சாதமும் வாங்கிட்டு வாங்களேன். நானே அழைச்சிட்டு போயிட்டு வரேன். ரொம்ப நல்லதாக போச்சு. இந்தாருங்கோ. என்னத்துக்கு காசு? நான் கொடுக்குறேன். வேண்டாம்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? நான் தான் அவளை அழைச்சிட்டு போகிறேன். தர்ம சங்கடமாக இருந்தது. வாங்கி கொண்டேன். பையனை எழுப்பினேன். அவசரமாக கூட்டத்தில் புகுந்து 2ஐயும் இழுத்துச் சென்றேன். இது யாருப்பா? இந்த பொண்ணு மாயவரம் போயிட்டு கல்கத்தாவுக்கு போறா. உன்னோட இவளும் சாப்பிட்றதுக்கு வரா. 2 அனாதைகளும் சாப்பிடும்பொழுது எனக்கு இனம் தெரியாத இரக்கம் பிறந்தது. தாயை விட்டு பிரிந்த அனாதைகள். ஆனால் எவ்வளவு வித்தியாசம்! ஓர் அனாதை இன்னும் 2 மணி நேரத்தில் தாயின் மடியில் துள்ளப் போகிறது. இன்னொன்று தாயிடமிருந்து தூர தூர போய்கொண்டே இருக்க போகிறது. அப்பா அப்பா என்று பையன் வீறிட்டான். மிளகாய் கடித்து கொண்டான். தண்ணியை குடி. அந்த பெண் உடனே எழுந்து போய் கவுண்டரிலிருந்து கை நிறைய சர்க்கரை அள்ளி அவனிடம் கொடுத்தது. சற்று கழித்து, தம்பி, தயிர் சாதம் கட்டி கட்டியாக இருக்கு, இரு பிசைந்து தரேன், அப்புறமா சாப்பிடலாம் என்றது. சாப்பிடுவதை விட்டுவிட்டு கையை அலம்பி வந்து ரயில்வே சாதத்தை நசுக்கி பிசைந்து பக்குவப்படுத்தி கொடுத்தது. அவள் பிசைவதை பார்த்து பையன் என் பக்கம் திரும்பி புன்சிரிப்பு சிரித்தான். ஏண்டா சிரிக்கிற? அவ பிசைஞ்சு கொடுக்குறாப்பா. அதற்கு மேல் அவனுக்கு சொல்ல தெரியவில்லை. அவனுக்கு கை அலம்பி வாய் துடைத்து விட்டதும் அவள்தான், இந்தா ஜலம் குடி என்று அவனுக்கு தண்ணீர் கொடுத்தாள். வேண்டாம், ஜலம் குடிக்கட்டா ஜீரணமாகாது, இதை குடிச்சிடு. பாடாக படுத்துகிறவன் பதில் பேசாமல் வாங்கி குடித்து விட்டான். ஏதோ வருஷக்கணக்கில் பழகிவிட்டது போல அவனை கையை பிடித்து கொண்டு ஜாக்கிரதையாக அழைத்து கொண்டு வந்தது அந்த பெண். அவனும் அவள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்து கொண்டிருந்தான். கல்கத்தாவுக்கு போறேங்கிறியே, அவளை தெரியுமோ? தெரியாது மாமா. பெரிய வேலையில் இருக்காராம் அவர். 3000 ரூபாய் சம்பளமாம். குழந்தையை வச்சுக்கணுமாம். அதுக்குத்தான் என்னை கூப்பிட்டு இருக்கா. எந்த குழந்தையையோ பார்த்து கொள்ள எங்கிருந்தோ ஒரு குழந்தை போகிறது. கண்காணாத தேசத்திற்கு ஒரு தாய் அந்த குழந்தையை அனுப்புகிறாள். அதுவும் ஒரு பாவாடையை சுருட்டி கொண்டு கிளம்பிவிட்டது. ரொம்ப சமர்த்தமா இந்த குழந்தை என்றேன் அந்த அம்மாளிடம். நாதன் இல்லாட்ட சமர்த்து தானா வந்துடுறது. ஒட்டி ஒட்டின்று பழகிறது அது.
கல்கத்தாவுக்கு போகட்டா நானே இதை வச்சுட்டு இருப்பேன். பாருங்களேன், பசிக்கிறது கிசிக்கிறதுன்னு நாமா கேட்கிற வரையில் வாயை திறந்ததோ. என்னமோ பகவான் தான் காப்பாத்தணும். பையன் ஆரஞ்சை மறுபடியும் கையில் எடுத்து வைத்துக் கொண்டான். ஏண்டா குழந்தை, உரிச்சு தட்டுமாடா என்றாள் அம்மாள். வேண்டாம், ஊரில் போய் அம்மாவை உரிச்சு கொடுக்க சொல்லி சொல்ல போறேன். நானும் அம்மா தாண்டா. பையன் சிரித்து மழுப்பி விட்டான். ஒரு நிமிஷம் ஆயிற்று. உனக்கு என்ன வயசு என்று திடீரென்று பையன் குஞ்சுவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். 10. 10 வயசா? அப்பனா நீ 5வது படிக்கிறியா என்று விரலை எண்ணிக்கொண்டே கேட்டான். இல்லை. ஏண்டா 10 வயசுனா 5வது படிக்கணுமா? ஆமாம்பா, எனக்கு 6 வயசு, 1வது படிக்கிறேன். 6, 7, 8, 9, 10. அவ 5வது. அவ படிக்கலடா. நீ படிக்கல? வீட்லேயே வாசிக்கிறியா? ம். அவ கல்கத்தாவுக்கு போறடா, அதான் படிக்கல. அங்க எதுக்கு போறாளாம்? வேலை பார்க்க போறா. போப்பா. ஏண்டி, நீ வேலை பார்க்க போறியா? ஆமாம். பையன் அவளையே சிறிது நேரம் பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு நம்பிக்கை வரவில்லை. மீண்டும் கேட்டான். உனக்கு சைக்கிள் விட தெரியுமா? அந்த பெண் வாய்விட்டு சிரித்தது. முதலில் அது சிரித்ததே அப்போதுதான். எனக்கு எப்படி சைக்கிள் விட தெரியும்? தெரியாது. அப்படின்னா எப்படி வேலைக்கு போவியாம்? நடந்து போவேன். மறுபடியும் அவளை பார்த்து யோசித்துக் கொண்டிருந்தான் பையன். அவன் அப்பா சைக்கிளில் வேலைக்கு போகும்போது அவள் மட்டும் எப்படி நடந்து போக முடியும் என்று அவனுக்கு புரியவில்லை. 2 குழந்தைகளும் வயல்வெளிகளை பார்த்து கொண்டு வண்டியின் வேகத்தை ரசித்துக் கொண்டிருந்தன. இந்த பெண்ணு யாரை நம்பி இப்படி போறது? போகிற இடம் எப்படி இருக்கோ என்று கேட்டேன். இந்த ஜட்ஜிக்கு ஒன்று விட்ட மச்சினராம். அவர் 3000 ரூபாய் சம்பளம் வாங்குறாராம். ஏதோ கம்பெனியில். நம்ம பக்கத்து குழந்தைன்னு விசுவாசமாக தான் இருப்பா. என்னதான் இருக்கட்டுமே, நல்ல சாப்பாடு துணிமணி எல்லாம் கொடுக்கட்டும். எத்தனை பண்ணினாலும் அது பிரதியார் வீட்டு குழந்தை. வேலைக்கு வச்சிருக்கிற குழந்தைங்கிறத நினைவு போயிடுமா அவளுக்கு? இதுதான் அவளை தாயார் தோப்புனார்னு நினைச்சுக்க முடியுமா? ஆனால் இது ஒட்டிண்டு வித்தியாசம் இல்லாமல் பழகுறத பார்த்தா எங்கேயும் சமாளிச்சுடும் போல் தான் இருக்கு. இருந்தாலும் பெத்தவா கிட்ட இருக்கிற மாதிரி இருக்க முடியுமா சுவாமி? நீங்களே சொல்லுங்கோ. எனக்கு வயிற்ற கலக்கிற்று. நானே முகம் தெரியாத உற்றார் உறவினர் இல்லாத புது ஊருக்கு போவது போல் ஒரு சூன்யமும் பயமும் என்னை பற்றி கொண்டன. கடவுள் இதையும் தான் காப்பாற்ற போறான். இல்லாவிட்டால் மனிதர்களை நம்பியா பெத்தவர்கள் இதை விட்டிருக்கிறார்கள் என்றேன். கடவுள் தான் காப்பாற்றணும். வேற என்ன சொல்ல தெரியுறது நமக்கு? சுத்தி சுத்தி அதுக்குத்தான் வந்துடுறோம். ஆனா இப்படி அனுப்பும்படியான நிலைக்கு ஒரு குடும்பம் வந்துடுதே, அது எப்படி ஏற்பட்டதுன்னு யார் யோசிக்கிறா? அதுக்கு என்ன பரிகாரம் தேடுறது? அந்த வாத்தியாரோட குழந்தைகளுக்கெல்லாம் தலைக்கு இத்தனைன்னு பள்ளிக்கூடம் வச்சிருக்கிறவன் படி போட்டு இருந்தான்னா இப்படி கண்காணாத தேசத்துக்கு இது போகுமா? அப்புறம் ஜட்ஜி வீட்டு குழந்தைகளை யார் பார்த்துப்பா? அதுவும் சரிதான். வீட்டுக்கு வீடு வாசல் படி. கொடுக்கிறவனும் வாத்தியார் மாதிரி ஆண்டியோ என்னமோ என்றேன். ஒன்றும் புரியவில்லை. குழந்தையை பார்த்து எல்லோர் நெஞ்சமும் இலகிற்று. பக்கத்தில் தஞ்சாவூர், ஐயம்பேட்டை என்று நடுவில் ஏறி உட்கார்ந்து கொண்டவர்களுக்கு அரைகுறையாக கேட்டாலும் நெஞ்சு இலகிற்று. அம்மாள் உட்கார்ந்திருந்த பலகையின் கோடியில் உட்கார்ந்திருந்தவர் ராவ்ஜி மாதிரி இருந்தது. உதட்டை கடித்து ஜன்னலுக்கு வெளியே தலையை திருப்பிக் கொண்டார். நெஞ்சை குமரி வந்த வேதனையை அடக்கி கொண்டு தைரியசாலியாக அவர் பட்ட பாடு நன்றாக தெரிந்தது. கும்பகோணம் வந்துவிட்டது. போயிட்டு வரேம்மா குழந்தை. போயிட்டு வரட்டுமா என்று 1 ரூபாயை அதன் கையில் வைத்தேன். நீங்க எதுக்காக கொடுக்கிறேன் என்று அம்மாள் தடுத்தாள். எனக்கும் வாத்தியம் உண்டு. நீங்களும் அழைச்சிட்டு இருந்தானே போறேன். இது வாத்தியார் குழந்தை தானே, உங்க குழந்தை இல்லையே. நீங்க கொண்டாடுற பந்தம் எனக்கும் உண்டுமா. நான் என்ன செய்யறது? எனக்கு கொடுக்கணும் போல இருக்கு. எனக்கும் இதுக்கு மேல வக்கில்லை என்று இரட்டை நாடி சரீரத்தில் ஒரு பெருமூச்சு வந்தது. வாங்கி கொடியுமா, உங்களுக்கு ஒரு குறையும் வராது சுவாமி என்றாள் அந்த அம்மாள். அப்பா, இதை கொடுத்துட்டு வரேன்பா என்று அந்த பையன் ஆரஞ்சை காண்பித்தான். கொடேம்பா, கேட்பானேன். வேண்டாண்டா கண்ணு, குழந்தை பாவம், அம்மா உரிச்சு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தது. எப்பா, வாங்கிக்க சொல்லுங்கப்பா என்று அந்த பையன் சினிங்கினான். வாங்கிக்கோமா. பெண் வாங்கி கொண்டது. சுவாமி, நல்ல உத்தமமான பிள்ளையை பெற்றிருக்கேன். வாடா கண்ணு, எனக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு போ என்று அந்த அம்மாள் அழைத்தாள். பையன் கொடுத்துவிட்டு ஓடி வந்தான். என் மெய் சிலிர்த்தது. முகத்தை கூடிய வரையில் யாரும் பார்க்காமல் அப்பால் திருப்பி கொண்டு கீழே இறங்கி அவனை தூக்கி கொண்டு நடந்தேன். அவனுக்கு நடக்கவா தெரியாது? எனக்கு என்னவோ வாரி அணைத்து கொள்ள வேண்டும் என்று உடம்பு பரபரத்தது. தூக்கி எடுத்துக்கொண்டு தழுவிக்கொண்டே போனேன். உள்ளும் பொங்கி வழிந்தது. அன்பையே, சச்சிதானந்தத்தையே கட்டி தழுவுகிற ஆனந்தம் அது.